கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராத்திரி வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இப்போ ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம், அவரோடு கூட இருக்கிறவர்கள். கர்த்தர் பாருங்க, தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடத்துல வரவழைத்தார், அழைத்தார் எல்லாரையும். ஆனா அவர்களிலே ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டார். அழைத்தார், தெரிந்து கொண்டார். அப்போ அந்த 2 காரியமும் கர்த்தருடையது. அழைப்பும் தெரிந்து கொள்ளும் அவருடையது. ஆனா நம்முடைய பங்கு என்னன்னா, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்துல அப்படியே எழுதுகிறார், அழைத்தது அவர், தெரிந்து கொண்டதும் அவர். ஆனா அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி நம்ம இந்த நாட்டிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாம அவரோடு கூட இருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்ப அந்த அழைத்தார், தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்த்தோம் என்றால், அந்த மார்க் 3:14 அவர் சொல்வாரு, அவங்க தம்ம கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்குவோம், அப்புறம் பிரசங்கம் பண்ணும்படியா அவர்களை அனுப்புவோம், அவர்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யவும் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லும். இப்போ முதலாவது நம்ம அழைத்து தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா, அவரோடு கூட இருக்கணும், தம்மோடு கூட இருக்கதான் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று மார்க் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம எப்பயுமே அவரோடு கூட இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்ப்பீர்கள் என்றால், அவங்களுக்கு எப்படிப்பட்ட வழி நடத்துதல் என்றால், அவர் ஒவ்வொரு தேவதாசனையும் பார்த்து எப்படியே சொல்வார், அப்ரஹாமே நீ பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். யாக்கோபே நீ பயப்படாத, அவங்க கூட இருக்கிறேன். ஈசாக்கே நான் அவங்க கூட இருக்கிறேன், அவனை நடத்துறேன். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானா. தானியலோட கூட விசேஷ ஆவி இருந்தது. அப்போ தேவதாசர்களோடு கூட எல்லாம் அவர் இருந்தார். பழைய ஏற்பாட்டு பிரஸ்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம்னா, தேவன் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை நடப்பித்தார், யுத்தங்களை நடப்பித்தார், அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தார். தேவதாசர்களோடு கூட அவர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்து சவுல் பயந்தானாம். அப்படியா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட தேவதாசர்களும் கூட கர்த்தர் அவங்க கூடவே இருந்து காரியங்களை நடப்பித்தார். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். சொல்லியிருக்கிறார், தேவன் இம்மானுவேலர், அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். நீங்க புறப்பட்டு போங்க, நான் உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்க கூடவே இருக்கிறேன், முடிவு பரியந்தம் நான் உங்க கூடவே இருக்கிறேன், நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நம்ம கூட இருக்கிற தேவன். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம் அவரு நம்ம கூட இருக்கிறதா. அவங்க தேவதாசர்களோட இருந்து காரியங்களை நடப்பித்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோட கூட இருந்து காரியங்களை நடப்பித்தாலும் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், தாம் பிரசங்கம் பண்ணும்படியே அவர்களை அனுப்புவோம். அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்க என்னோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கிறவர்கள். நம்ம ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற கூட்டமா, அவரோடு கூட இருக்கிறவர்கள். இப்போ ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள். இப்ப நம்மை பார்த்து நம்ம கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சாட்சி கொடுக்க முடியுமா? அவரோடு கூட எப்ப தெரியுமா இருக்க முடியும்? இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் விடுதலையாக்கப்பட்டவனே ஆண்டவர்கிட்ட கேட்பான், அன்றே நான் உங்க கூடவே வரேன், நான் உங்க கூடவே இருக்க சொல்லி அவன் பர்மிஷன் கேட்பான். ஆண்டு சொல்றான், நோ நீ போய் கர்த்தர் உனக்கு செய்தவங்களை எல்லாருமே பிரசித்தம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்போ யாரெல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தரோடு கூட இருக்கணும்ன்ற ஒரு வாஞ்ச விருப்பம் வரும். ஒரு விடுதலை ஆகாம உலகத்தின் பிடியிலே நம்ம சிக்கி கொண்டு இருந்தோம்னா தேவனோடு கூட இருக்கவே முடியாது. ஏன்னா இருளில் இருக்கிறவன் ஒளியின் இடத்துல வரமாட்டான். தன்னுடைய கிரியைகள் வெளியரங்கமாயிட்டு அவன் இருளிலே இருப்பான். அவன் ஒளியிடத்துக்கு வர்றானா அவன் இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையானா மட்டும்தான் அந்த வெளிச்சத்திடத்துல அவன் வர முடியும்.
அப்போ அவரோடு கூட இருக்கணும்னா நம்ம முதலாவது விடுதலை ஆக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்போ பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்க பார்த்தாங்களாம். அப்போ சில நாட்களிலே அவங்கள பார்த்துட்டு அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், அவங்க இயேசு கூட இருந்தவங்க. இயேசு கூட இருந்தவங்க. அப்ப இயேசு கூட இருக்கிறவங்கன்னா நம்ம அவரை குறித்து பேசுற காரியத்தை பார்த்து நம்மை குறித்து அறிந்து கொள்வார்கள். அவங்க கூட இவங்க இருக்கிறாங்கப்பா, அவங்க இயேசு கூட இருந்தவங்கப்பா. அப்போ இயேசு கூட இருந்தோம்னா, இயேசு கூட இருக்கிறடா, இயேசுவை குறித்து பேசுவோம், இயேசுவை குறித்து பேசுவோம். அப்போ ஒருவேளை நம்மளை கர்த்தர் ரட்சித்தார், அழைத்தார், அபிஷேகித்தார், ஊழியங்களை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய பேச்சு எப்பவுமே அவரை மகிமைப்படுத்துவதாகவே, அவருடைய ராஜ்யத்தை குறித்ததாவே நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, அவன் தைரியத்தோடு கூட பேசணும், எல்லா இடங்களிலும் பேசணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம திருவசனத்தை ஜாக்கிரதையை பிரசங்கம் பண்ண சொல்லி நமக்கு கட்டளை பெற்றிருக்கிறோம். அப்போ அவரோடு கூட இருக்கிறவங்க தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுவர்களாய் இருப்பார்கள். நம்ம அவரோடு கூட இருக்கிற கூட்டமா நம்ம நிதானத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த பேதுரு போய் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற நேரங்கள்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் டைம்ல போய் அந்த கூட்டத்தோட போய் உட்காருவான். ஒரு இடத்துலயும் போய் உட்காருவான். அரண்மனை முற்றத்துல உட்காருவான், அப்புறம் வாசல் மண்டபத்துல போவான். அப்போ ஒருத்தரும் ஒரு 3 இடத்துலயும் அவனை பார்த்து, நீ அவனோட இருந்தவன் தானே, நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே எல்லாம் கேட்பாங்க. இல்லைன்னுவான். கடைசியா ஒரு ஆள் வந்தான், இல்ல நீ நான் சரி, நான் இயேசு கூட தான் இருந்தேன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துவது. அப்ப இயேசு கூட இருக்கிறவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கணும். உலகத்தார் மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்முடைய பேச்சு ஒருவேளை அதனால பேதுரு பயந்து போய் தான் இயேசுவை தெரியாதுன்னு அவன் மறுதலிட்டான். ஆனா இயேசுவை குறித்து கட்டாயம் பேசியிருக்க மாட்டான். ஆனா எல்லாரும் கூட தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனா அவன் பேச்சுல வித்தியாசத்தை காண்பார்கள் எல்லாரும். இப்போ அவரோடு கூட இருக்கிறோம் என்று நம்ம சொல்வோம் என்றால் நம்முடைய பேச்சுக்கள் வித்தியாசமா இருக்கும். நம்ம வெளிப்படுத்தணும். உலகத்தோடு இருக்கிறப்ப உலகத்தார் மாதிரி நம்ம பேசவே கூடாது. எல்லா இடங்களிலும் நம்மை பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஊழியக்காரராய் வெளிப்படுத்துகிற பேச்சு தான் நம்ம வாயில இருக்க வேண்டும். இப்போ அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவருடைய பேச்சிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்கள், நம்மை பார்த்தாலே கண்டுபிடித்தவர்கள் இயேசு கூட இருந்தவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நம்மளை குறித்து. அப்போ அவரோடு கூட நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்களாம். அந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கூட இருந்த ஸ்திரீகள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தாங்களாம். அப்ப இயேசு கூட இருக்கிறோம்னா நம்முடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொண்டு இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அவரோடு கூட இருக்கிறவங்க அவருடைய சோதனைகளிலே நிலைத்திருப்பார்கள். என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அவருடைய சோதனைகளிலே நிலைத்திருப்பார். அப்ப அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. இந்த நாள்ல நம்ம பார்க்க போற காரியம் உண்மை உள்ளவர்கள். தேவனோடு கூட நம்ம இருக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ தேவனோடு கூட இருக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட தேவனோடு கூட இருக்கிற ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மை, நம்முடைய ஓட்டத்துல ஒரு உண்மை, நம்முடைய ஊழியத்துல ஒரு உண்மை, நம்முடைய பேச்சுல ஒரு உண்மை, எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்க. அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஆட்டுக்குட்டியானவரோட கூட சேர்ந்து ஒரு கூட்டமா இருக்க முடியும். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவருமா இருக்கிறபடினால அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்கள் மட்டும்தான் அவரோட கூட்டமா இருக்க முடியும். ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருக்க முடியும் நம்ம. அப்ப நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம வெளிப்படுத்துவது அவசியம். அதை தான் இதனால நம்ம தியானிக்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். இப்பதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த ராக்கால நேரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர், எங்களோடு கூட நீங்க இடைப்பட வேணுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர்களோட இருக்கிற கூட்டமாய் நாங்கள் காணப்பட வாஞ்சிக்கிறோம். ஆனா உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் அவசியமா இருக்கிறது என்று வேதம் எழுதியிருக்கிறது. அந்த உண்மையை இந்த ராத்திரி வழியில எங்களுடைய ஒவ்வொரு இடத்துல நீங்க நிலைப்படுத்துவீராக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைவிடுங்கப்பா. எங்களுடைய தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும். எங்கள் இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போ இந்த நாட்களிலே நம்ம எந்தெந்த காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரு நாள்ல நிறைய ஊழியக்காரங்க, ஆனா உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள் என்று
அநேகரை குறித்து சாட்சிகள் கேள்விப்படுகிறோம். நம்ம யாரையும் நியாயத்திற்க வரவில்லை. ஆனா தேவனோடு கூட இருக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை, உலகம் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை, அதுதான் என்னென்ன காரியங்களே உண்மைன்றது நாளே அப்புறம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 42 அதிகாரம் 16 வசனம். ஆதியாகமம் 42:16. யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப் எகிப்தின் அதிபதியா இருக்கும்போது அவனிடத்துல போய் தானியத்துக்கு நிற்பார்கள். அப்பொழுது அவன் வேவுக்காரர்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் பேசுவான். அப்பொழுது அந்த சொல்வன் 16 வசனத்துல, இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொன்னான். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்பட வேண்டும். அப்போ நம்மிடத்துல உண்மை உண்டோ இல்லையோ என்று எதை கொண்டு நம்மை சோதிப்பார்களாம்? நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம சோதிப்பார்களாம். நம்முடைய உண்மை எதுல வெளிப்படும்? நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்படும். பாருங்க, அநேக வேலைகளில நம்ம உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். இது பரவலாகவே எல்லாரிடத்துல இருக்கிற காரியம், தேவ பிள்ளைகள் இடத்துல காரியம். ஒருவேளை மற்ற இடத்துல ஓப்பனா எதுவும் சொல்ல முடியலன்னா நம்ம மழுப்பலா சில காரியங்களை உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற சுபாவங்கள் உண்டு. ஆனா நம்ம தேவனுடைய சமூகத்துல உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தைகளிலே உண்மை காணப்பட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, உள்ளத உள்ளதென்றும் இல்லத இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளத உள்ளது, இல்லது இல்லது. நான் அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது அநேக வேலை இந்த மழுப்பி பேசுறது, வேற சாக்கு சொல்றது, உண்மையை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன், அவங்களுக்கு வர விருப்பம் இருக்காது. ஐயோ சிஸ்டர், எனக்கு ரொம்ப காலையில இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை சிஸ்டர் அப்படின்வாங்க. ஆனா எனக்கு நன்றாக தெரியும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தெரியும். இல்ல வீடு ஃபுல்லா சிஸ்டர், என்னால முடியல, வர முடியல அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லாம இருக்கும். நம்ம சில வேளைகளில் நமக்கு சில பேர் சொல்கிற காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நம்ம என்ன சொல்ல வேண்டும்? அன்றைய ஊழியக்காரர்கள், தெய்வ பிள்ளைகள், மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரியே, என்னால ஒரு வர முடியாத சூழ்நிலை, மன்னித்துக் கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாக. சில வேளைகளை சாக்கு சொல்கிறோம். கர்த்தருடைய தெய்வ பிள்ளைகள் நம்ம உண்மை உள்ளவர்களோ இல்லையோ என்று நம்முடைய வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தர் நம்மை சோதிப்பார். உலக மனிதர்கள் நம்மை சோதிப்பார்கள். ஆகவே நம்முடைய வார்த்தைகளிலே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது இல்லையா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஒரு வார்த்தை, ஒரு வீணான ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அதற்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமா? அப்ப என்ன பேசணுமா? தேவையானது மட்டும்தான் பேசணும்னு ஆண்டு சொல்றாரு. வீணான வார்த்தை பாருங்க. நம்ம அநேக வேலையில பெண்கள் வளவல அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, உலக கதை எல்லாம் பேசுவோம். ஆனா ஆண்டோட ஊழியக்காரர்களை நம்ம ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கணும்னா தேவையில்லாத காரியங்கள் பேசக்கூடாது. வீணான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. நம்ம உண்மை உள்ளவர்களோ இல்லையோ என்பதை நம்ம வார்த்தைகள் மூலமா தான் சோதிக்கப்படுவோம். வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. பேசுனா பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசுங்கன்னு வேதம் சொல்லுது நமக்கு. வீணான வார்த்தைகள், ஒரு வீணா வார்த்தை கூட வரக்கூடாது. இந்த நம்ம ஆள வேலையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் அன்றைய ஒழித்து செய்யும்படியா அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஆட்டுக்குட்டியானவரோட இருந்து யுத்தங்களை நடப்பிக்கும்படியா அழைப்பிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரி. என் வாயிலிருந்து ஒரு வீணான வார்த்தை வரக்கூடாதுப்பா. என்னோட வார்த்தை உண்மையோ இல்லையோன்னு சோதிக்கப்படுமே. என் வார்த்தையில உண்மையுள்ளவர்களா காணப்படணுமே. வீணான ஒரு வார்த்தை ஒண்ணுமே வரக்கூடாது. பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். பேசாதிருந்தா மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவானாம். ஆகவே பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் சோதிக்கப்படுகிற காலங்களிலே நம்ம இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் உண்மை இருக்கா இல்லையா எல்லாம் சோதிப்பாங்க. அப்ப நம்ம பொய்யராய் காணப்படக்கூடாது. வீணான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. இந்த மத்தேயுல அந்த மலைப்பிரசங்கத்துல கர்த்தர் அழகாய் சொல்வார் பாருங்க வார்த்தைகளை குறித்து.
இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். ஆகவே நம்ம வாய் என்ன பேசுதோ அது அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல ஏற்கனவே ஸ்டோரா இருக்கு. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம தேவசமத்துல தேவனோடு கூடவே இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டியா கூட இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகள்னால, அந்த தேவ பிரசன்னத்தினால, அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களால நம்ம இருதய நரம் இருந்தா வீணான வார்த்தைகள் ஒன்றுமே வராது பாருங்க. அப்போ உலகத்தோட நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்தின் காரியங்கள் தான் நம்ம வாயிலிருந்து வெளிப்படும். ஆகவே ஆட்டுக்குட்டியானோட இருக்கிறவங்க வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் வராது பாருங்க. மலை பிரசங்கத்துல கர்த்தர் இப்படி கூட சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஒருவேளை நம்ம எரி நரகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுறதுக்கு நம்ம 10 கட்டளைகளை ஒரு கட்டளையும் மீறவே வேணாங்க. நீங்க வேற தெய்வங்களை வணங்க வேணாம், நீங்க ஓய்வு நாள்ல ஆசரிக்காம இருக்க வேணாம், நீங்க தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருக்க வேணாம், பொய் சொல்லாம, கொலை செய்யாம, விபச்சாரம் பண்ணாம, வேசித்தனம் பண்ணாம, பொய் சாட்சி சொல்லாம, மற்றவர்கள்ட்ட திருடாம, இதெல்லாம் பண்ணாதான், பண்ணாமையே இருந்தா கூட எரி நகரத்துக்கு நம்ம போயிடுவோம். எப்படி? தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவார்ப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு எதிர்ப்பான். கூட இருக்கிறவங்களை பார்த்து ஃபூல், முட்டாள், வேஸ்ட், தண்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம நேர ஒரு பாவமே பண்ணாம நேரம் எரி நரகத்துல இறங்கும். எரி நரகத்துக்கு நேரம் இறங்கிடுறோம். இவரை எந்த பாவமே பண்ண வேணாம். வேதத்தை சொல்ற அத்தனை கட்டளைகளை நீங்க கீழ்படிங்க. பார்த்து தேடி பார்த்து அன்றைய கற்பனைகள்ல எல்லாம் சரியா இருக்கிறான்னு ஆராய்ச்சி பார்த்து அலசி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆயுசு ஃபுல்லா பார்த்து நீங்க சரியா நடந்து கொண்டாலும் சகோதரனோட வார்த்தைகள் பாருங்க வேஸ்ட், ரொம்ப வேஸ்ட். புத்தியே இல்லையா நம்ம இப்படி நஷ்டமுள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய வார்த்தைகள் பாருங்க அடுத்தவங்களை வேஸ்ட்னும், அடுத்தவங்களை யூஸ்லெஸ், ஃபுல், முட்டாள், நம்ம அநேக வேலையில நம்ம கமெண்ட் அடிச்சிடறோம், ஈஸியா கமெண்ட் அடிச்சிடறோம்ல. இந்த வார்த்தைகள் என்னோட கூட அதிகமா இடைப்பட்டுச்சு. யாரை குறித்தோ குற்றப்படுத்தியும் பேசக்கூடாது, அவங்களை குறித்து எந்த கமெண்ட்டும் அடிக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் போது என்னை அர்ப்பணித்தேன். அப்போ உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னா நம்முடைய வார்த்தைகளில உண்மை உண்டு இல்லைன்னா சோதிக்கப்படும். சொல்றார், நீங்கள் உங்கள் வார்த்தை உண்மையானவைகளோ இல்லையோ என்று நீங்கள் சோதிக்கப்படும் அளவும். நம்முடைய வார்த்தைகளை பார்ப்பாங்க, எல்லாம் உலகத்தாரும் பார்ப்பாங்க, பரலோகமும் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும், சாத்தானும் நம்முடைய வார்த்தைகளை கவனிப்பான். யாரை குறித்து குற்றப்படுத்தி பேசுறோம், யாரை வேஸ்ட்ன்னு சொல்றோம், ஏன் மோசமான ஊழியக்காரனே இல்லை, அவன் சரியே கிடையாது அப்படின்னு நம்ம அது அப்படிப்பட்ட கமெண்ட், அப்படிப்பட்ட அந்த என்னது விமர்சனம் கூட நம்மளை எரி நரகத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றிடும். இவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்நாளெல்லாம் உபவாசித்து ஜோமணி அநேக காரியங்களை செய்து ஓடி ஊழியம் செஞ்சு கூட அடுத்தவங்கள சாதாரணமா பேசுற ஒரு காரியம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாம நேர எரி நகரத்துக்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு காரியமா இருக்கு. ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம பயந்து நடுங்க வேண்டிய காலத்துல நம்ம இருக்கணும். ஒருத்தரையும் ஒரு மனுஷனையும் குறித்து தீதா பேச வேண்டாம். ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். யாரை குறித்து நம்ம பேசவே வேண்டாம். நலமானதையும் பேசாம நம்ம தாவீது சொல்றாருல, பேசவே வேண்டாம். நம்ம கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி பேசலாம், பக்தி விருத்திக்கானவைகளை உயர்த்தி பேசலாம், மற்றவங்களுக்கு ஆறுதலா பேசலாம், அன்பா பேசலாம். யாரை குறித்தும் வீணா நம்ம எதுவுமே பேசிடவே வேணாம். வீணான வார்த்தை வேணாம். அடுத்தவங்களை வேஸ்ட் சொல்ல வேணாம், அடுத்தவங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்ல வேணாம், அவங்கள ஃபூலுன்னு சொல்ல வேணாம். எப்படியுமே அவங்கள குறித்து அவங்க மோசமானவன்னு ஒரு நாளும் நம்ம கமெண்ட் அடிக்கவே கூடாது. பரலோக ராஜ்யம் சாதாரணமானது கிடையாது. இவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் கூட அன்றைய துரத்தணும், அதை பண்ணோம், இதை பண்ணனாலும் உங்களை நான் அறியேன் நான் சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆகவே ஆண்டோடைய வசனத்துக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்கணும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவர்களா, உண்மை உள்ளதான்னு ஒவ்வொரு நாளும்
பொறுமையோடு கூட நம்ம பேச பழக வேண்டும். கர்த்தரோடு இருக்கிறவங்க, ஆட்டுக்குட்டியானோடு இருக்கிறவங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்ததாக எதுல ஒரு உண்மைனா, ஆதியாகமம் 47:29 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 47:29. இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபத்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகி யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மை உள்ளவனுமாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. அப்போ யோசேப் என்ன செய்யறாரு? யாக்கோபுக்கு அப்படியே ஆணையிட்டு கொடுக்கிறான். இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டு தன்னுடைய ஜீவனை விட்டா. அப்போ அப்பா கேட்கிறார் மகன் கிட்ட, மகனே நீ பராமரிக்கிறேன்னு சொல்லி நான் கானான் தேசத்துல இருந்து உன்னிட்ட நான் எகிப்து தேசத்துக்கு வந்துட்டேன். என்னை இவ்வளவு நாள் பராமரிச்சேன். என்னுடைய மரண காலம் சமயமா இருக்கு. ஆனா நான் இந்த தேசத்துக்கு உரியவன் அல்ல. இப்ப பஞ்ச காலம்ன்றதுனால இங்க நான் பிழைப்புக்காக உன்னை நாடி வந்தேன். உனக்கு அடியில இருந்த உன்னுடைய ஆதரவை தேடி நான் நாடி வந்தேன். ஆனா நான் இந்த எகிப்து தேசத்துக்கு சொந்தமானவன் அல்ல. நான் இருக்க வேண்டிய இடம் கானான். ஆபிரகாம், ஈசாக்கு, என்னுடைய தாய், என்னுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் நான் அடக்கம் பண்ண இடத்துல என்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடு, என்ன இங்க இதை வைக்காதன்னு சொல்லிட்டு அப்பா கேட்கிறாரு. யோசேப்பு வந்து பாருங்க, அதில் சொல்றாரு, நீ உண்மையுள்ளவனாயிரு, நீ உண்மையுள்ளவனாயிரு. தகப்பன் சொல்லி பிராமிஸ் வாங்கிக்கிறாரு. ஆனா பாருங்க, யோசேப்பு தகப்பன் மரித்த உடனே அப்படியே செய்கிறான். தகப்பனுடைய விருப்பத்தை கனம் பண்ணுகிறதுல ஒரு உண்மை பிள்ளைகளிடத்துல காணப்பட வேண்டும். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் அப்பா சாக போற டைமு, அதனால நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுல எவ்வளவு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும் இல்லையா? இங்க இருந்து ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு ஒரு சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அப்ப பாருங்க, ஆனா அது அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டி எத்தனையோ இருந்திருக்கலாம். ஆனா அத்தனையும் மீறி அவன் அந்த கிராண்ட் ஃபியூனரல் தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்தான். ஒருவேளை அநேக வேலையில பெற்றோரை எல்லாம் ஆதரிப்பாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனா பெற்றோருடைய விருப்பங்களை கனம் பண்ணுறதுல உண்மை உள்ளவர்களா இருப்பாங்களா பிள்ளைகள் தெரியாது. பெற்றோருடைய விருப்பங்கள் அவங்க மற்றவர்களானா நானா ஒருவேளை அந்த வேலையில இருந்தா அந்த இடத்துல தான் நான் சொல்லியிருப்பேன், என்ன மரித்த பின்னாடி உங்க சரீரம் எந்த மண்ணு, எல்லா இடத்துலயும் ஒரு மண்ணு தான், இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன, தெரியவா அப்போது மரித்த பின்னாடி. இதெல்லாம் எவ்வளவு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா? எவ்வளவு செலவு, எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு நேரம், அதெல்லாம் இருக்கும். அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த அப்பாவோட விருப்பத்தை அவன் அசட்டை பண்ணலைங்க, அப்படியே அவன் ஹானர் பண்ணான். அப்பாவோட விருப்பத்தை அப்படியே ஹானர் பண்ணான். அவருக்கு கொடுத்த ஆணைய உண்மையுள்ளவனா இருந்து அதை நிறைவேற்றி கொடுத்தான் பாருங்க. அவ்வளோ பெரிய துக்கம் கொண்டாடுதல உண்டாக்கணும். அவ்வளோ பெரிய பரிவாரங்களோடு கூட போய் அந்த கானான் தேசத்துக்கு போய் அத்தனை நாட்கள் அவனை எல்லாரையும் நடத்தி கொண்டு போய் அங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணிட்டு அவன் பெரிய எல்லாமே எந்த பாராட்டுற அளவுக்கு ஒரு கிராண்ட் ஃபியூனரல் கொடுத்தான் தன்னுடைய தகப்பனு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுவோம். மரித்த பின்னாடி அதை குறித்து பெரிதா அநேகம் நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படியே பாருங்க கீழ்ப்படிஞ்சு அப்பா மரித்து அவர் பிராணன் போய்விட்ட பின்னாடியும் அந்த அப்பாவோட விருப்பங்களை ஹானர் பண்றாங்க. இப்போ நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்ம இடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்க மரித்து போயிடலாம். ஆனா அவங்க மரித்த பின்னாடியும் எங்க அப்பா நான் இப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாரு, எங்க தாய் நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை அப்படியே ஆனர் பண்றோமா? நம்ம அநேக வேலை நம்ம பெற்றோரை அசட்டை பண்ணி விடுகிறோம். அனத்த சொல்றாரு, தாய் வயதானாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. அப்போ பெரியவர்களுடைய பெற்றோருடைய விருப்பங்களை கனம் பண்ணுகிறதுல நம்ம என்ன வந்தாலும் உண்மையுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல பாருங்க, யோசேப் வந்து தகப்பனுடைய விருப்பத்தை கனம் பண்ணான் பாருங்க, அப்பாவோட ஆசைய நிறைவேற்றினான் பாருங்க. ஆனா பாருங்க, அவன் மரிக்கும் போது அவன் சகோதரர்கிட்ட மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவான், நானும் இந்த எகிப்துக்கு சொந்தமானவன் இல்லப்பா,
நானும் கானான் தேசத்தை சேர்ந்தவன் தான், உங்களை எல்லாம் ஜீவரட்சணை செய்ய முடியாது கர்த்தர் இங்க என்ன அமிச்சாரு, என்ன சரீரம் இங்க அடக்கம் பண்ணாலும் என்னுடைய எலும்பு போக வேண்டிய இடம் கானான் தேசம். நீங்க இங்க இருந்து கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுதலையாக்கி கொண்டு போவாரே, நீங்க அங்க போறப்ப என்னுடைய எலும்புகளை கொண்டு போய் என்ன கானான் தேசத்துல அடக்கம் பண்ணுங்கப்பா என் எலும்புகளை அப்படி சொல்லி கேட்ட உடனே எத்தனை வருடங்கள் பிறகு 430 வருடங்கள் இவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்க வளர்ந்து அடுத்த சந்ததியா அப்ப பாருங்க அந்த யோசேப்பினுடைய விருப்பத்தை அது தலைமுறையா பாஸ் பண்ணி மோசே இந்த திரளான ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது கூட அப்ப அத்தனை பேருக்கும் அந்த யோசேப்பினுடைய விருப்பத்தை கனம் பண்றதுல அதுல கருத்துள்ளவர்களா இருந்தாங்க. நீங்க உங்க பெற்றோருடைய விருப்பங்களை நீங்க ஆனர் பண்றதுல நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கும்போது உங்க விருப்பங்களை உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததி எத்தனையாவது சந்ததியா அது தெரியாது அவங்க பாருங்க யோசேப்புடைய எலும்புகளை ஞாபகமா அங்கிருந்து அந்த ராத்திரி வழியில அந்த பாருங்க அவசரமா கிளம்புறாங்க எல்லாத்தையும். ஆனாலும் அந்த அவசரத்திலையும் யோசேப்பின் எலும்புகளை அவங்க கொண்டு போக மறக்கலைங்க. நீங்க உங்க பெற்றோருடைய விருப்பங்களை அவங்க எப்படி நீங்க வாழணும்னு அவங்க எப்படி நினைச்சாங்களோ, நீங்க என்ன செய்யணும்னு உங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த ஆசைகளை விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுங்க. உங்க ஆசைகளை உங்க விருப்பங்களை உங்க சந்ததி நிறைவேற்றும். அது எத்தனையாவது சந்ததி இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை சந்ததியும் தலைமுறை கடந்தாலும் உங்க விருப்பங்கள் வழியாய் தலைமுறையாய் உங்க விருப்பங்களை அவங்க ஆனர் பண்ணுவாங்க. நம்முடைய பெற்றோருடைய விருப்பங்களை கனம் பண்ணுறதுல உண்மை. நீங்க பாருங்க தாவீதுக்கு திடீர்னு ஒரு நாள் பெலிஸ்தருடைய தானியத்துல அந்த இருக்கிற அந்த கிணத்துல ஒளிமுக வாசல் இருக்கிற கிணத்து தண்ணி மேல ஆசை வந்துடும். தண்ணி எங்க குடிச்சாலும் தாகம் அடங்கதான் போகுது, ஆனா அந்த தண்ணி மேல ஆசை வந்துடும். அப்போ யாரும் எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொண்டு வருவா, அந்த தண்ணி தான் வேணும், எந்த தண்ணியும் வேணான்ட்டாம. அப்போ ஒரு 3 பராக்கிரமசாலிகள் போய் துணிந்து அந்த பெலிஸ்தரின் பாளையத்துல போய் துணிந்து உயிரை பொருட்படுத்தாம அந்த தண்ணியை கொண்டு வருவாங்க. அந்த தலைமைத்துவத்தினுடைய விருப்பத்தை கனம் பண்றதுல உயிரை பணைய வச்சு போனாங்க பாருங்க. கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம நடத்துகளுடைய விருப்பங்களை நம்ம எவ்வளவு கனப்படுத்துறோம். ஆனா தாவீது அதை கொண்டு வந்தாலும் இவங்க ஜீவனை நான் குடிப்பேனா அதை ஊற்றி போடுறோம் பாருங்க. இப்போ நம்ம செய்கைக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம தலைமைகளை கனம் பண்றதுலையோ நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்றதுலையோ நம்ம உண்மையை காட்டும் போது அதை கர்த்தர் நமக்கு கனப்படுத்தி நம்ம எழுதி வைக்கிறார் பாருங்க. யோசேப்பினுடைய விருப்பங்களை தலைமுறை கடந்து அவங்க கனம் பண்ணாங்கங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை கனம் பண்ணுறதுல விருப்பத்தை நிறைவேற்றுறதுல உண்மை உள்ளவனா இருந்தான். அதையும் கீழே கைவித்து என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனுமா இருன்னு சாகிற நேரத்துல யாக்கோபு கேட்டதை அவன் உண்மை உள்ளவனா இருந்து நிறைவேற்றினான். அவனுடைய விருப்பத்தை தலைமுறை கடந்து அவனுடைய சந்ததி நிறைவேறிற்று பாருங்க. அடுத்ததாக ஆட்டுக்குட்டியானோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களிலே உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க. யாத்திராகமம் 18:21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு பயந்தவர்களும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்கள். அப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? பொருளாசையை வெறுக்கிறவர்களா இருப்பாங்க. ஒருவேளை பொருட்கள் நமக்கு தேவைதான், பணம் நமக்கு தேவைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவுதான். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அப்போ உண்மையுள்ளவர்கள் எப்படி? இந்த பணத்து மேல தங்களுடைய இருதயத்தை வைக்காதவர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேலா இருக்கிறது. ஆகவே எனக்கு போதுமானது உண்ணமும் உடுக்கமும் இருந்தா போதும்ன்றாரு ஆண்டவர். இப்ப இதனால நம்ம குடியிருக்க ஒரு இடம் இருந்தா போதும்னு நம்ம இருக்கிறோம். அப்ப பாருங்க நமக்கு அதிகமா நம்ம ஒரு லக்ஸூரியா வாழணும் அப்படின்னு நினைக்காதபடிக்கு பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் அழகாய் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், எனக்கு இது வேணும் அது வேணும். நம்ம அந்த பொருள் மேல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அதற்காக பிரயாசங்களை படுவோம் என்றால் ஒருவேளை நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோமான்னு தெரியாது. நம்ம சிறு வயதுல படித்த ஒரு சின்ன கதை உண்டல்லவா, ஒரு மனிதன் தன் கீழே இருக்கிற வேலைக்கார்ட்ட சொல்லுவான், நான் என்னோட சொத்துக்களெல்லாம் எழுதி வைக்க போறேன், இந்த பகல் முழுதும் நீங்க எவ்வளவு தூரம் ஓடி திரும்பி என்கிட்ட வரீங்களோ, நீங்க உங்க கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி வைக்கணும்னு
ஒரு மனுஷன் பாருங்க பேரா சொல்லணும்னா ஓடி 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 நிறைய இடங்களை பிடிக்கணும்ட்டு ஓடி 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 அவன் அந்த பொழுது சாயத்துக்குள்ள திருப்பி எஜமான இடத்துல சேர்வதற்கு முன்பாக அப்படியே கீழே விழுந்து உயிரை விட்டுடும். ஓடி 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 உலகத்துக்காக பொருள் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம ஓடி 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 நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி போடக்கூடாது. நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோக ராஜ்யம். இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போனோம். ஒரு நாள் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு போனோம். எல்லாமே எல்லாமே மாயையானது. ஆகவே நமக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும் அப்படி சொல்லிட்டு தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர்களுக்காகவே பொருளாசையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம எதுலெல்லாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும்? 2 நாளாகவும் 31:12 ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு பாருங்க. 2 நாளாகவும் 31:12 அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களை பைகளையும் உண்மையாய் எடுத்து வச்சார்கள். என்ன செய்தார்களா? காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உண்மையா எடுத்து வச்சாங்களாம். அப்போ தேவனோட கூட இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியான கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. எதுல உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க? தங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மையா எடுத்து வச்சிடணும். நம்முடைய தசமபாகங்கள் காணிக்கைகள் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. தேவன் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாருன்னா அது 1 ரூபாய் கர்த்தருக்குரிய தசம பாகம் 9 ரூபாய் தான் நம்மதுரியது. அந்த எடுத்து வைக்கிற காசு மேல நமக்கு கவனம் போவே கூடாது. நம்மதே கிடையாது. அநேக வழியில அநேக விசுவாசிகள் இந்த நாளிலே ரொம்ப தர்த்தரமும் கடனுமா இருக்கிறது காரணம் நான் பார்த்திருக்கிறேன். எங்க சபைகளில யாரையும் கர்த்தருக்கு அந்த தசம பாகம் காணிக்கைகள் கொடுக்கறதுல உண்மையா இருந்து கர்த்தருக்காக கொடுக்கறதுல தாராளமா இருக்கிறாங்களோ கர்த்தர் பாருங்க அவங்கள அவ்வளவா ஆசீர்வதிச்சு நடத்துவார். சொல்றாருல்ல, காணிக்கைகளை அந்த தசம பாகம் என்னுடைய ஆலயத்துல ஆகாரம் இருக்கும்படிக்கு என்னோட ஆலயத்துல கொண்டு வாங்க, பண்டக சாலையில கொண்டு வாங்கன்றாரு ஆண்டவர். இப்ப அதனால வானத்தின் பலன்களிலிருந்து நாங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்ன சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சேலஞ்ச் பண்ற ஒரு காலம் இதுதாங்க. நீ எனக்கு கொடுப்பா, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்னை பிளஸ் பண்றேனா இல்லையா என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. அவர் சேலஞ்ச் பண்ற ஒரே விஷயம் இதுதான். இப்ப பாருங்க, அநேக வல்ல இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறாங்க. எதுல என்ன வஞ்சிக்கிறீங்க? தசம பாகம் காணிக்கையில தானே என்ன வஞ்சிக்கிறீங்க. வஞ்சிக்கிறதுதான் ஏமாத்துறது. இப்ப நம்மதெல்லாத்த நம்ம எடுக்கும்போது கர்த்தருடைய தசம பாகம் காணிக்கையே நம்ம கொடுக்க வேண்டிய காரியத்தை அதுல நம்ம எடுக்கும்போது நம்ம ஆண்டருடைய காரியத்திலிருந்து நம்ம திருடுறோம். நம்ம திருடர்களாய் காணப்படுவோம். ஆண்டரை ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படாது. நம்மது கிடையாது. 10ல் 9 பங்கு மட்டும்தான் நம்மது. அந்த 1 பங்கு கர்த்தருடையது. அப்ப கர்த்தரிடத்திலேயே நம்ம திருடுறோம், கர்த்தரையே நம்ம ஏமாத்துறோம், கர்த்தரையே நம்ம வஞ்சிக்கிறோம்னா இப்ப நம்ம எப்படி மோசமானவர்களும் இருப்போம். இதனால அந்த தசம காணிக்கை விஷயங்கள்ல உண்மையா இருக்கணும். அநேக வல்ல எனக்கு கடன் இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவாங்க அநேக தெய்வ பிள்ளைகள். நாங்கெல்லாம் அந்த நாள்ல மொத்தம் எவ்வளவு சம்பளம், நாங்க ஒருவேளை எல்லாம் லோனெல்லாம் போட்டு பிடித்தெல்லாம் போக கொஞ்சமா வந்தாலும் அதுல தசம பாகம் எடுத்து வைக்க மாட்டோம். மொத்த சம்பளம் எவ்வளோ அதுல இருந்துதான் தசம பாகம் எடுத்து வைப்போம். உங்களுக்குள்ளது பாதி போனாலும் பாருங்க, கர்த்தருடைய காரியங்களை நாங்க உண்மையா இருந்தோம். கொஞ்சம் இருந்தாலும் அதுல உண்மையா இருந்தோம். கர்த்தர் எங்களை இன்னைக்கு நன்றாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். கொடுக்க அந்த கோல்கேட் பேஸ்ட் அந்த அதனுடைய ஓனரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அநேக காரியங்களை அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர் கொடுக்கிற காரியங்களில அந்த தொழிலில உண்மையுள்ள 10ல் 1 கொடுத்தாரு. இப்ப கூட்டி 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 எக்கச்சக்கமா கர்த்தர் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டோம். கொடுத்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்றாரு கர்த்தர். என்ன சோதிச்சு பாருங்க, வானத்தின் பல கனிகள் திறக்கப்படும். ஏன் இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் இல்லாம இருக்கிறோம்? அநேக வேலைகள்ல தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உண்மை இல்லை, நமக்குரியதே அல்ல, அதை நம்ம எடுத்து வைத்து விட வேண்டும். அதை நினைக்கவே கூடாது. என்ன அவசர செலவுனா அதை நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அதெல்லாத நம்ம எடுக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல நம்ம திருடவே கூடாது. காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உண்மையா இருக்கணும் என்று சொல்றாரு. கொஞ்சத்துல உண்மையா அந்த தாளந்துகளை கொடுத்து விட்டு அதை பிரயாசப்பட்டு
அதை ரெட்டிப்பாக்க நம்மளை பார்த்து சொல்வாரு. நல்லது உண்மையான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நான் அநேகத்தின் மேல அதிகாரியை வைப்பேன். உங்ககிட்ட ஆண்டு நம்ம கிட்ட கொஞ்சம் தான் கொடுத்துருக்கலாம், அந்த கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்கணும். கொஞ்சம் பலம் இருந்தாலும் மறுதளிக்க கூடாது. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நீங்க இந்த சாரி பார்த்த விதவிய பார்த்தோம் என்றால் பாருங்க, அவ இருந்து சாப்பிட்டுட்டு சுள்ளி பொறுக்கி இருந்த மாவு அடை சுட்டு நானும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போயிடணுன்ற நினைப்போடுதான் சுள்ளி பொறிக்கணும் பொறிக்கிட்டு இருப்பா. இப்ப ஊழியக்காரன் நீ போய் முதல்ல எனக்கு ஒரு அடை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் தான் மாவு இருக்கு அப்படின்னு சொல்ல போய் முதல்ல எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவப்ப அவ பாருங்க அதுல உண்மையா இருந்தா. இப்ப நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன், இப்ப நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு தான் இதை செய்ய வச்சுட்டு இருந்தேன். இவர் வேற ஒரு பங்கு கேட்கிறாரு. சரி, ஊழியக்காரரு அவருக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆகவே முதல்ல என்ன செய்வேன், 3 பங்கா பிரிச்சு 3 அடையும் சுட்டுட்டு ஒரு அடைய கொண்டு கொடுத்துருப்பேன். அவருக்கு ஒரு அடை கேட்டாரு இல்லையா, அப்போ அப்படிதான் கொடுத்துருப்பேன். அப்படி அவ அடை சுட்டு 3 அடைய சுட்டு ஒரு அடைய கொண்டு இப்படி கொடுத்துட்டு இருந்தானா அவளுடைய அந்த களஞ்சியத்துல அந்த பானையில மாவு இருந்திருக்கா அதெல்லாம் காலியா இருக்கும். ஆனா பாருங்க, அந்த முதலாவது அவ அந்த வார்த்தையில அவ அந்த ஊழியக்காரனுக்கு உண்மை, அந்த கொஞ்சத்துல அந்த கொஞ்சம் மாவுல உண்மையா இருந்தா. அந்த கொஞ்சம் மாவுல எடுத்து முதலாவது ஒரு அடை பண்ணி கொண்டு அவருக்கு கொடுத்தா. அந்த அடையில மிச்சம் அவ எடுக்கவே இல்லை, அவ அடையே செய்யல. அதனாலதான் அந்த பானையில மாவு இருந்ததுனால்தான் அந்த மாவு குறையாதபடிக்கு ஒரு அற்புதத்தை ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்கு உண்மையா இருங்க, கருத்து வார்த்தைகள்ல உண்மையா இருங்க, காணிக்க தசமாங்கள்ல உண்மையா இருங்க. கொஞ்சம் தான் இருக்கா, அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாங்க எங்க சர்ச் கட்டுறப்ப நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணதுனால என்னுடைய விஆர்எஸ் கொடுத்தப்ப என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்தப்ப எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நாங்க போட்டு எல்லாம் சர்ச் எல்லாம் கட்டணும். கட்டிட்டு என்ன செஞ்சோம், அப்புறம் பாருங்க சர்ச் பக்கத்திலேயே எங்களுக்கு வீடு இல்லாத நாங்க என்ன செய்வோம், வெளியிடத்துல இருந்து இந்த சர்ச்சுக்கு நடத்துவோம். எதனா தங்க வேண்டியதாலும் இங்கேயே தங்குவோம், அந்த சர்ச்சிலேயே தங்குவோம். பாஸ்டர் உடுப்பு மாத்தினாலும் அங்கேயே உடுப்பு மாத்துவாரு. அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டதை ஒரு சகோதரி பார்த்து, நீங்க இங்கதான் சர்ச்சுக்கு பக்கத்துல இடம் இருக்குல்ல பாஸ்டர், ஒரு ரூமாவது உங்களுக்கு போட்டுக்கோங்கன்னா தன்னோட ஒரு செயினை கழட்டி ஒரு சகோதரி கொடுத்தாங்க. எங்க சபையை சாராத ஒரு சகோதரி ஒரு கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்ப பாருங்க, அதை கொண்டுதான் நாங்க பக்கத்திலேயே சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு கட்டலாம், ஒரு ரூம் போடலாம்னு நாங்க நினைச்சு அதை ஆரம்பிச்சோம். பாருங்க நாங்க கர்த்தருக்கு கொடுத்ததெல்லாம் அப்படியே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி எங்களுக்கு அப்படியே திரும்பி வந்தது. பாருங்க, நாங்க எங்களுக்கு உள்ளதெல்லாம் போட்டு சபை ஆலயத்தை கட்ட எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஆனா நாங்க எங்க வீட்டை கட்டுறப்ப கர்த்தர் யாரை கொண்டாது ஒருத்தரை கொண்டாவில நடத்தி அதுல எங்க பைசா எங்க சொந்த பணம் ஒண்ணுமே இல்லாதபடிக்கு அழகான ஒரு வீட்டை எங்களுக்கு கட்டி கொடுத்தாருங்க. அவரை நீங்க சோதிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கொடுத்து பாருங்க. அவர் ஒருத்தருக்கும் கடனாளி அல்லவே அல்ல, ஒருத்தருக்கும் கடனாளி அல்லவே அல்ல. சோதிச்சு பார், ட்ரை பண்ணி பார், கொடுத்து பாருங்களேன். அந்த நாள்ல தேவதாசுகள் எல்லாத்தையும் இழக்க கொடுத்தாங்க கர்த்தருக்கு. ஒருவேளை இந்த உலகத்துல அதுக்கு ஒருவேளை பலன் இந்த நாள்ல கிடைக்காம இருக்கலாம், ஆனா மறுமையில ஒரு பயங்கரமான பலனா கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு வார்த்தையில உண்மையுள்ள தெய்வன், பொய் சொல்லாத தெய்வன். அவருக்காக இழந்த ஒருத்தரும் நஷ்டப்பட்டு போகவே மாட்டோம். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் அந்த நாளில நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, சிம்மனா சபையை பார்த்து தூதனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க படப்ப ஓடுகிற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாத, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாரு, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாரு, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எது வரைக்கும் உண்மையில இருக்கணும், சாகிற வரைக்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஒருவேளை 6 மணி நாட்களில உண்மை இருந்திருக்கும், கர்த்தருக்காக அப்படியா காரியங்களை செய்திருப்போம். ஆனா வயதாக ஆக ஆக பாருங்க அந்த உண்மை அப்படியே கொஞ்சம் 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 வலிவி போயிடுவோம். மரண பரியந்தம் அந்த உண்மையை கெட்டியா பிடிச்சுக்கணும். யோபு சொல்றாரு, என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன்றாரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு.
மரண பரியந்த உண்மையா இருக்கும் போது மாத்திரம்தான் ஜீவ கிரீடத்தை பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மை காணப்படுகிறதா? இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, ஆனாலும் நேரம் கடந்து போகிறது. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. தேவனோடு கூட இருக்கிற நம்ம கூட்டமா நம்ம இருக்கணும். உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். கர்த்தருக்காக தைரியமாய் பேசுகிறவர்களா நம்ம இருக்கணும். உலகத்தார போல நம்ம பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஆஸ்திகளால ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம அவரோடு கூட இருக்கணும். ஆண்டவர் அந்த கெஸ்தமனே தோட்டத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. சீசர்களை கொஞ்சம் ஒரு இடத்துல தள்ளி உட்கார வச்சுட்டு 3 பேரை மட்டும் தான் கூட கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்லுவாரு? என்னோடு கூட விழித்திருங்கள். அவரோடு கூட இருக்கிறானா நம்ம கூட அவர் எதிர்பார்க்கிறாரு, என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் கூட இருக்கிற நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா காணப்பட வேணும். அவர் கூட இருக்கிற நம்ம ஜெபிக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். அவர் கூட இருக்கிற கூட்டம் ஜெபிக்கிற கூட்டமா இருக்கும். நம்முடைய உண்மை இந்த நாளில் சோதிக்கப்படுகிற நாட்கள். உங்க வார்த்தைகளை உண்மை உண்டோ இல்லையோன்னு சோதிக்கப்படும் அளவு நீங்க காவலை வைப்பேன்னு யோசிப்பு சகோதரப்பா. அப்போ இந்த நாள்ல நம்முடைய வார்த்தைகளில உண்மை காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லணும். மிஞ்சினது தீமை நாள் இருக்கும். எந்த சாக்கோ போக்கோ மறைச்சு பேசுறதோ மலிப்பி பேசுற காரியங்களோ தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஊழியக்காரர்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் பிடிக்கலன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இது பிடிக்கல, என்னால செய்ய முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க ஐயோ அவங்க கோச்சிக்குவாங்களோன்ட்டு காரியங்களை மாற்றி பேசுகிற காரியங்களெல்லாம் இந்த நாள்ல இருந்து நம்ம விட்டு அகன்று போகட்டும். தேவ பிள்ளைகளை, வீணான வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வருகிற வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், நம்ம ஏன் போய் கணக்கு ஒப்புவிக்கிற நாள்ல நிக்கணும்? ஒரு வார்த்தையும் வீணா பேசவே வேண்டாம். பேசாம அமைதலா இருக்கலாம். நலமானதையும் பேசாம அமைதலா இருக்கலாம். பக்திக்கு எதுவா இருந்தா பேசலாம். சகோதரர்களை பார்த்து எந்த ஒரு விமர்சனமோ கமெண்டோ பாஸ் பண்ணாதபடிக்கு எந்த ஊழியக்காரர்களை குறித்தோ எந்த விசுவாசியை குறித்தோ உலகத்தார குறித்தோ எந்த கமெண்ட்டும் நம்ம அடிக்க வேணாம். வீணுன்னு சொன்னா வேஸ்ட்ன்னு சொன்னா ஆலோசனை சங்கத்தி இருக்கு. நியாயமே இல்லாம கோபம் வந்தாலும் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்பார்ப்போம். முட்டாள் ஃபூல் உடனே நேர எரிநாரகம் தான். எந்த பாவமே செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம். எரிநரகத்துக்கு தான் நம்ம பாத்திரவான்களா இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் சோதிக்கப்படும். அதே வார்த்தைகள்ல ஒரு உண்மை. ஆட்டுக்குட்டியாரோட இருக்கிறவங்க உண்மையுள்ளவர்களா காணப்படும். யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை கன்னம் பண்ணுறதுல தகப்பனுக்கு கொடுத்த வாக்குல உண்மை உள்ளவனா இருந்தான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அவன் தான் தேவ பர்வதத்துல ஏறுவான். அப்பா தானே போயிட்டாரு, இப்ப என்ன அவருக்கு? அப்போ அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு அப்படி இல்லை, எங்க அப்பா ஆசைப்பட்டார நான் செய்வேன். நம்ம அப்பா நம்ம பெற்றோரை எவ்வளவு கனம் பண்றோம். நம்ம ஏசப்பா நம்ம மேல எவ்வளோ எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். அந்த விருப்பங்களை நம்ம நிறைவேற்றுமா? தகப்பனுடைய விருப்பத்தை யோசிப்பை நிறைவேற்றுறதுல உண்மையா இருந்தான். அவனோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுல தலைமுறை கடந்து சந்ததி நிறைவேற்றுச்சு. கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க பொருளாசையை வெறுக்கிறவர்களா காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்கள்னா பொருளாசையை வெறுப்பாங்க. உலக ஆசையை வெறுக்கணும். பொருளாசையை நம்ம வெறுக்கிறவர்களா காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்களா இருந்தா எதுல உண்மையுள்ளா இருக்கணும்? தசம பாகம் காணிக்கைகளை நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களை நம்ம வஞ்சிக்க கூடாது. கர்த்தரை திருடக்கூடாது. கர்த்தரை ஏமாத்தக்கூடாது. நம்ம அதெல்லாத நம்ம எடுத்து செலவு பண்ணவே கூடாது. மிஞ்சி நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு டெஸ்ட் பண்ண சொல்றாரு கர்த்தர். நம்ம சோதிச்சு பார்க்க சொல்றாரு. அவர் வார்த்தையில உண்மை உள்ளதை கொடுத்து பாருங்க. அப்படியே செவத்துல அடிச்சு பண்ண மாதிரி உங்களுக்கு திரும்பி வரும். ஒருவருக்கு கடனாளி அல்ல. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. என்ன இருக்கும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்காரா, இந்த ஜெப ஊழியத்தை தான் கொடுத்துருக்கிறாரா, அதுல உண்மையா செய்யுங்க. பெரிய பெரிய மேடைகளை கொடுக்கலையா,
கவலையே படாதீங்க. நான் எப்பயுமே சொல்வேன், இந்த சிறுவர் ஊழியங்களை செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. 10 லட்சம் பேருக்கு முன்னாடி நின்று ஸ்டேஜ்ல வல்லமையா பிரசங்கிக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரனையும், ஒரு 10 சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று சின்னதா கதை சொல்ற ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரையும் கர்த்தருடைய கண்ணு ஒரே மாதிரிதான் பார்க்கும். ஏன்னா அவங்க கொடுத்த கிருபை வரங்களின்படி அவங்கவுங்க ஊழியம் செய்யறாங்க. கர்த்தர் உங்களுக்கு வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்ததுனால நீ 10 லட்சம் முன்னாடி நீ பேருக்கு முன்னாடி நிக்கிற. இவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ற ஒரு தாளந்து கொடுக்கறதுனால சிறு பிள்ளைகள் முன்னாடி நிக்கிறாங்க. நீ 10 பேர் முன்னாடி நிக்கிற சின்ன கதை சொல்ற ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்தாலும் சரி, 10 லட்சம் பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று வல்லமையா பிரசங்கம் பண்ணி பெரிய அற்புதம் அடையாளம் நிற்கிற வல்லமையான ஊழியக்காரர் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். 2 பேரும் ஊழியக்காரர் தான். நீ செய்யறதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபைகளின் படி செய்யறீங்க நம்ம. ஆனா அதுல உண்மையா பார்க்கிறார் கர்த்தர். கொஞ்சத்துல உண்மை இருக்கலாமா? என்ன கொடுத்தாலும் என்ன சின்ன ஊழியமா இருக்கலாம், இது சின்ன ஜப ஊழியம், எனக்கு என்ன பெரிய ஊழியமா கொடுத்துட்டாங்க, என்ன கொண்டு போய் ஸ்டேஜ்லயே ஏத்திட்டாங்க, அவங்களெல்லாம் தானே கனம் பண்றாங்க, எனக்கு சாதாரண ஒரு ஜபம் தானே கொடுத்துருக்காங்க. அந்த ஜப ஊழியத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் வரும்போது நமக்குரிய கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும். கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. மரண பரியந்தம் உண்மையா இருக்க சொல்ற. மரண பரியந்தம் உண்மையாரு. மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? தொடர்ந்து சகோதரி கையில ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நாளிலும் அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உங்களை கர்த்தர் தாமே பரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உண்மை உள்ளவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஆனால் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மை, வார்த்தையிலே உண்மை, கடமைகளை நிறைவேற்றுகிறதிலே உண்மை, கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உங்களை கர்த்தர் தாமே இன்னும் பல ஆயிரங்கள் லட்சங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்துவாராக. God bless you sister. Thank you so much. உங்களுடைய பல ஊழியங்களின் மத்தியிலும் கூட இந்த நாளை இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே இரவு சுபத்திலே விசேஷமாய் இந்த கர்த்தருடைய நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்தின உங்களுடைய இந்த ஊழிய நிறைவேறுதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நாம் செபித்து இந்த ஆராதனையை முடிக்கலாம். அன்பின் நேசரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிர் தெழுந்த நாளை ஆண்டவரே வருஷத்திற்கு ஒரு முறை என்று அல்லப்பா, வாரந்தோறும் நாங்கள் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதற்கு சாட்சிகளாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, கர்த்தரின் நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாக்கப்பட கர்த்தர் இந்த நாளை எங்கள் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேத பகுதியை வாசிக்க, நல்ல ஆராதனை செய்ய, மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் என்று ஆண்டவரே அந்த உண்மை உள்ளவர்களாய் நீர் எங்களை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையால் நாங்கள் உள்ளும் புறமுமாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. எங்களுடைய வாயின் வார்த்தையிலே, எங்களுடைய கிரியைகளிலே, எங்கள் பார்வையிலே, எங்களுடைய செய்கைகளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறதிலே, எங்களுடைய பெரியவர்களை கனப்படுத்துகிறதிலே, பெற்றோரை கனப்படுத்துகிறதிலே, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருந்து உண்மைக்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தின் ஆண்டவரே அதிகாலை போராட்ட சுபம், இரவு சுபம், எல்லா சுபங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் போதுகளை பொறுப்பேற்று நல்ல சுகத்தை பலத்தை தாரும். இந்த ஆப்பிலே வருகிறதான எல்லா தடைகளை நீர் உடைத்து ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து
உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போதுகிற கிருபை செய்வீராக. அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்திற்கு வந்ததான ஆண்டவரே எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள்ளே வளர்ந்து ஆண்டவரே நீர் வரும்போது நீர் பூரண புருஷராய் இருக்கிறது போல நாங்களும் இந்த மனவாட்டி சபையாய் உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான் எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தை கொண்டு ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வருகையிலே காணப்படக்கத்த கிருபை செய்வீராக. எங்கள் மரணமோ உம்முடைய வருகையோ எது சமீபித்திருக்கிறதோ அதிலே நாங்கள் உமோடு கூட இணைக்கப்பட கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.